பத்தி பார்க்க போறோம்னா, கேரளாவுல இருக்க மிகப்பெரிய ஒரு டெம்பிள். அந்த டெம்பிள் என்னன்னாக்கா, ஐயப்பன் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ ஆண்டுக்கு வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்க கோயில்ல வந்து எப்படி வந்து இந்த கோயில் உருவானது? அது மட்டும் இல்லாம இந்த சாமி அதாவது ஐயப்பன்கிறவங்க வந்து எங்க இருந்து எப்படி வந்து உருவானாங்க? ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ஐயப்பன வந்து வணங்குறதுக்கு இப்ப தமிழ்நாடு அது மட்டும் இல்லாம மத்த எல்லா ஸ்டேட்ல இருந்து இப்போ பர்ட்டிகுலரா ஒரு கோயில் இருக்குனாக்கா, அந்த கோயில் அந்த ஸ்டேட்ல உள்ளவங்க மட்டும் தான் போவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலவங்க போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஆனா இந்த கோயிலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்ளோ பேரு வந்து மாலை போட்டு, அது மட்டும் இல்லாம 48 நாள் வந்து விரதம் இருந்து, அவங்க அவ்ளோ கட்டுப்பாடோட வந்து அந்த கோயிலுக்கு கன்னிசாமியா போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 18 வருஷமா, 20 வருஷமா, 25 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாலை போட்டு கன்டினியூவா போயிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்க இந்த இப்ப உள்ள சாமிகளா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அங்கே உள்ள கட்டுப்பாடுகளா இருக்கட்டும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம அங்கே வந்து நீங்க வந்து பெண் கன்னி பெண்கள் வந்து யாரும் போக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு ரீசனும் வந்து இதுல ஸ்டோரியா சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து, இந்த ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1950ல வந்து அந்த காலகட்டங்கள்ல இந்த ஐயப்பன் சிலை வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். அத வந்து சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அத கொண்டாந்து தமிழ்நாடு கொண்டாந்துருக்காங்களாம். அந்த தமிழ்நாட்டுல கொண்டாந்து அங்கே சரிப்படுத்தி மறுபடியும் அந்த சிலைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஊர்வலமா கொண்டு வந்துட்டு மறுபடியும் கொண்டு இங்க சபரிமலையில வச்சதெல்லாம் வந்து ரெக்கார்டுகள் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ இப்படி உள்ள ஒரு ஐயப்பன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உருவானுச்சு? அது எந்த காலகட்டங்கள்ல உருவானுச்சு? ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்லயும் சரி, எல்லா ஊர்கள்லயும் எங்க ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கார்த்திகை மாசம் ஆயிருச்சுனாவே வந்து அந்த ஒரு மாலை போடுறது வந்து ரொம்ப களை கட்டிரும் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாலை போடுவாங்க. ஸோ ஒரு சிலவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 20 வருஷம், 18 வருஷம் இந்த மாரிலாம் மாலை போடுறவங்கலாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதுல கன்னிசாமின்னு ஒரு அதாவது ஃபர்ஸ்ட்ல யாரு வந்து மாலை போடுறாங்களோ, ஸோ அவங்க வந்து கன்னிசாமி அப்படிங்கிற மாரிலாம் பேர் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 18 வருஷம் ஆச்சுன்னா, அந்த தென்னம்பிள்ளை கொண்டுட்டு போறதா இருக்கட்டும், நெறைய இந்த இருமுடி கட்டிட்டு போறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப வந்து இப்போ வரையும் வந்து அந்த அளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் வந்து இவ்வளவு ஒரு ஐயப்பன் சாமி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரையும் இவ்வளோ பேர் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா வந்து அத வந்து விட்டுறாம ரெகுலரா வருஷம் வருஷம் வந்து அவங்க வந்து இப்ப 42 நாள் விரதம் இருந்து அ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு செப்பல் கூட போட மாட்டாங்க. ஸோ மாலை போட்டுட்டாங்கனாக்கா செப்பல் போட மாட்டாங்க. அவங்க சாப்பிடுறத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே டிஃபரெண்ட்டா மாறிரும் அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தாங்க. எதுவுமே வந்து அவங்க அந்த டயத்துல அந்த அந்த 48 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடோட இருந்து அப்படி போறவங்க தான். ஏன்னா, ஐயப்பனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு அவங்க வந்து பிரம்மச்சாரி. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ, அந்த மாரி வந்து அந்த மலைக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ அப்படி போயிட்டு வர்ற அந்த கோயில்ல வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஐயப்பன்கிறவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன பேருனாக்கா, மெயினா வந்து ஹரிஹரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரிஹரன்னா வந்து நம்மளுக்கு வந்து இதுல வந்து 2 பேரும் வந்து இதுல வந்து மெயின் அதாவது சாமி வர்றாங்க. ஸோ அவங்க யாருனாக்கா சிவன் அண்ட் இவங்க 2 பேர் தான் வந்து இவங்க 2 பேர பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐயப்பன் வர்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஐயப்பன்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மோகினிங்கிற ஒரு அவதாரம் எடுக்குறாங்க. ஸோ இந்த மோகினிங்கிற அவதாரம் எடுத்து, அதாவது சிவன போய் கல்யாணம் பண்றாங்களாம். ஸோ சிவன கல்யாணம் பண்றனால, இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப அவங்களுக்கு பொறந்த குழந்தை தான் வந்து ஐயப்பன் மணிகண்டன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கழுத்துல வந்து ஃபுல்லா வந்து மணிய வந்து சுத்தி வச்சிருப்பாங்களாம். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ம மணிகண்டன் அப்படிங்கிற மாரி மாத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொண்டாந்து பூலோகத்துல கொண்டாந்து விட்டுட்டு போறதா இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு மன்னன் அதாவது பம்பை நதிக்கரைம்பாங்க. இப்போ வந்து பம்பையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து எல்லா சாமி மாலை போட்டுட்டு போறவங்க எல்லாம் அந்த பம்பை நதியில போய் குளிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து போயிட்டு எல்லாம் வந்து சபரிமலை ஏறுவாங்க. ஸோ அப்படி ஏறுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுல உள்ள ராஜா இருக்காங்க. அந்த ராஜா பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜசேகர். ஸோ இந்த ராஜசேகர்ங்கிறவங்க அவங்களுக்கு மிக நாட்களா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தை வரம் இல்ல. ஸோ குழந்தை இல்லாதனால இப்ப அவங்க வந்து இந்த குழந்தைய பார்த்தோனே வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து சந்தோஷமாகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க ஏன் வந்து இந்த மணிகண்டன் அப்படி பேர் வந்துச்சுனாக்கா, அவங்க கழுத்துல வந்து அதிகமான அந்த மணி சுத்தி இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு வந்து மணிகண்டன் அப்படிங்கிற மாரி பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து தூக்கிட்டு போறாங்க. தூக்கி கொண்டு வந்து அவங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா அவர் அவ்ளோ ஒரு சிறப்பா வந்து அவங்கள வந்து மணிகண்டன் வந்து உயர்த்தி பேசுறாங்க. அத வந்து உபசரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருமே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. யாரு? ராஜசேகரா இருக்கட்டும், அவங்களோட மனைவியா இருக்கட்டும். 2 பேருமே வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க,
இவங்க ராஜாவுக்கு வந்து வயசாயிருது. ஸோ வயசாயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து யார் இருக்க போறா? இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி குழந்தை கிடையாது. ஸோ அதனால வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, இவங்களுக்கு உள்ள மணிகண்டன வந்து அடுத்த ராஜாவா ஆக்கணும். ஸோ அந்த அடுத்த ராஜாவா ஆக்குறதுக்காண்டி இவங்கள என்ன பண்றாங்கன்னா, இவங்கள வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் என்னன்னாக்கா, அவங்க அ அதாவது ராணிக்கு வந்து இதுல துளி கூட விருப்பம் இல்ல. ஏன்னா, இங்கேருந்து தூக்கிட்டு வந்த பையன் அப்படிங்கிற மாரி வந்து அவங்களோட கண்ணோட்டத்துல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போயிட்டு இருக்கும்போதே ஆகுது யாருக்கு? மணிகண்டனுக்கு. ஸோ மணிகண்டனுக்கு 11 வயது ஆகும்போது, இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, சரி இவங்கள வந்து எப்படியாவது தீர்த்து கட்டிருவோம் அப்படிங்கிற மாரி இந்த ராணி வந்து முடிவு பண்றாங்க. ஸோ ஆனா வந்து ராஜாவுக்கு வந்து ராஜசேகருக்கு வந்து புள்ள மேல அவ்வளவு வந்து பிரியமா இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து எதிர்ப்பா இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அவ்வளவு பிரியமா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள வந்து மறுபடியும் வந்து இவங்கள வந்து என்ன பண்ணலாம்? அப்படி கொல்றதுக்கு வந்து ஒரு தனியா வந்து திட்டம் தீட்டுறாங்க இந்த ராணி. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ரொம்ப முடியல. எனக்கு வந்து ரொம்ப வியாதியா இருக்கு. என்னால காப்பாத்த முடியாத ஒரு வியாதி இருக்கு. எனக்கு வந்து புலிப்பால் குடுத்தா தான் வந்து என்னைய வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு வந்து யாரு? ராணி வந்து பொய் சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு போயிட்டு மணிகண்டன் தான் போயிட்டு நீங்க வந்து போய் எடுத்துட்டு வரணும். அதாவது புலிப்பால வந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஆனா ராஜாவுக்கு விருப்பம் இல்ல. பட் இருந்தாலும் அந்த காலகட்டங்கள்ல மணிகண்டன் வந்து அவ்வளோ ஒரு வீரமிக்கவரா இருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு வந்து மக்களுக்கு வந்து இவர வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் புடிச்சு போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு செய்றதா இருக்கட்டும், வாரி வழங்கும் அப்படியும் வள்ளல் அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம யாருக்கு என்ன உதவினாலும் உடனே போய் ஹெல்ப் பண்ணுவாராம். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வந்து மணிகண்டன வந்து அந்த அளவுக்கு வந்து உயர்த்தி பேசுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து ராணிக்கு வந்து பிடிக்காம போயிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. போறாரு. போயிட்டு மிகப்பெரிய ஒரு புலி கூட்டத்தையே வந்து கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. பாலும் எடுத்துக்கிறாரு. பால் எடுத்துட்டு புலி கூட்டத்தையே வந்து கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தத பார்த்தோனே எல்லாரும் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆனவுனே அதுக்கப்புறம் கொண்டு வந்து குடுத்துடுறாரு. வந்து பார்த்தீங்கன்னா, வந்து குடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவரு வந்து அங்க வந்து நெறைய இந்த மாரி வந்து எல்லாருக்கும் வந்து போதனை பண்றதா இருக்கட்டும், எல்லாருக்கும் பேசுறதா இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து நல்லது செய்றதா இருக்கட்டும், இந்த மாரி வந்து அடுத்து இப்படியே கன்டினியூவா போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு அரக்கன் இருக்காங்க. அவங்க வந்து மிக்ஸி அப்படிங்கிற ஒரு அரக்கன். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷ்ணுவுக்கும், அதாவது சிவனுக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவர வந்து கொல்ல முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி உள்ளவர் வந்து மறுபடியும் வந்து இவரு பொறந்த நாளையே வந்து இவரு வந்து வதம் பண்ணது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க உள்ள சாதாரண மக்களோட வந்து இவரு வந்து ஃபுல்லா வந்து மிங்கிள் ஆயிறாரு. ஸோ சாதாரண மக்களா ஒரு அரசரா இல்ல ஒரு பிரின்சஸா இல்லாம, இவங்க கூட சின்ன சின்ன அதாவது ரொம்ப ஏழ்மையான மக்களோடலாம் கூட சேர்ந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளதெல்லாம் வந்து இவங்க மணிகண்டன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இவரு அதாவது இந்த நாட்ட வந்து அப்போ உள்ள அந்த நாட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேரளாங்கிற அப்போ ஒரு நாடு மாரி இருந்திருக்கு. ஸோ அந்த நாட்ல வந்து அந்த நாட்டு வந்து வந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க அட்டாக் பண்றதுக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு படைகள நிறுத்திட்டு வர்றாங்க. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மணிகண்டன பார்க்குறாங்க. மணிகண்டன் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு போதனை குடுக்குறதா இருக்கட்டும், நல்ல ஒரு விஷயங்கள சொல்லிக் குடுத்தோனே, அதுக்கப்புறம் இவரோட ஒரு பேச்சு இத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவர் மனம் மாறி, இவரு அப்பவே அங்கேயே வந்து இருந்தது மாரி, அதாவது மணிகண்டன் கூடவே வந்து அவங்களுக்கு சேவை பண்ணதாகவும், இப்ப வரையும் வந்து அது சொல்லப்படுது அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த மாரி போயிட்டு இருக்கும்போதே, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து இவரு ராஜா அதாவது மணிகண்டன் என்ன பண்றாங்கன்னாக்க, இவங்க வந்து இல்லப்பா நான் வந்து எனக்கு வந்து மறுபடியும் நான் காட்டுக்கு போப்போறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு துளி கூட விருப்பம் முடியாது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னாக்க, இவங்க நான் காட்டுக்கு போறேன்ட்டு அங்கே போறாங்க. அங்கே போயிட்டு ஒரு காட்டுல வந்து ஒரு மலையில போய் ஏறி உட்கார்றாங்க. ஸோ உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, இவங்கள வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராஜசேகர் வந்து எனக்கு வந்து ஒரு கோயில் கட்டுங்க அப்படிங்கிற மாரி அவங்க மணிகண்டன் கேட்கறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கோயில் கட்டப்படுது. ஸோ கோயில் கட்டின உடனே அங்கே வந்து ஒரு 18ஆம் படி வந்து ஒரு அ மிகப்பெரிய ஒரு புனித ஸ்தலமா வந்து மாறுது. அதுக்கப்புறம் வந்து அதிகமான மக்கள் போறதா இருக்கட்டும். ஆனா அப்ப சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருனாக்க, என்னை தேடி வரும் மக்கள் பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சாமிகள் அதாவது சாமிகள்னு சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து என்னை தேடி வரும் சாமிகளுக்கு வந்து மிக முக்கியமா அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, நான் அவ்வளவு கண்டிப்பா பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிற மாரியும் வந்து அவர் ஐயப்பன் வந்து சாரி மணிகண்டன் வந்து சொன்னதாகவும், அதுக்கப்புறம் அவர் பேர் வந்து ஐயப்பனா வந்து மாத்தப்படுறதாகவும், அது மாரி சொல்லப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஹிஸ்டரியாவும் இருக்கலாம், கதையா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஸோ அதுல வந்து அந்த ஒரு 1950ஆம் அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப இருந்த பேர் வந்து சொல்றாங்க, இந்த மாரி சிலை வந்து சேதமடைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, இந்த சிலைய வந்து கொண்டாந்து இங்க கொண்டாந்து ரெடி பண்ணி, அதாவது தமிழ்நாட்டுல ரெடி பண்ணி, அத வந்து ஊர்வலமா கொண்டுட்டு போய் மறுபடியும் சபரிமலையில வச்ச ஒரு கதையெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது ரீசென்ட்டா நடந்ததா அப்படிங்கிற மாரி நடந்துச்சு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் வந்து இப்ப வரையும் வந்து அங்க வந்து யாரும் பெண்கள், கன்னி பெண்கள் யாரும் முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயின் ரீசனே அங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்கள வந்து ஐயப்பன வந்து அதாவது மணிகண்டன் வந்து லவ் பண்ணாங்களாம். ஸோ அப்படி லவ் பண்ணவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணனால இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, "இல்ல என்னால நான் வந்து
கன்னிசாமியாவே இருக்க விரும்புறேன். ஏன்னா, நான் என்னைய தேடி வரும் பக்தர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கன்னிசாமியா அதுவும் இந்த 42 நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எந்த விதமான ஒரு கெட்ட எண்ணங்களோ, அது மட்டும் இல்லாம எந்த விதமான ஒரு நல்லத தான் வந்து அவங்க நெனச்சுக்கிட்டு இருப்பாங்களோ, அது மட்டும் இல்லாம அவங்க வந்து மனசு அவ்வளவு சுத்தமா இருக்குமா, அந்த ஒரு 48 நாளும். ஸோ அப்படி இருக்க ஒரு அந்த லெவல்ல தான் நானும் இருக்க விரும்புறேன். என்னைய தேடி வரும் பக்தர்களுக்கும் நானும் அவங்கள மாரி இருக்க நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொன்னதாகவும், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோனே, அவங்க அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிற மாரியும் வந்து எல்லாம் சொல்லப்படுது. ஸோ அப்படி சொல்லப்படுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வரை எந்த விதமான ஒரு கன்னி பெண்கள் வந்து யாரும் வந்து அங்கே போமாட்டாங்க. ஸோ ஆனா ரொம்ப வயசானவங்க வந்து போவாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. பட் இருந்தாலும் கன்னி பெண்கள் போகாததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் மெயினா. அதிகமா வந்து இந்த மகர தீபம் ஏத்துவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டங்கள்ல மக்கள் வந்து அதிகமா போயிட்டு பக்தர்களா இருக்கட்டும், எல்லாரும் வந்து போயிட்டு சாமி கும்பிடுறதா இந்த மாரிலாம் ரீசன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து மகர தீபம் ஏற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மலை வாழ் மக்கள் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மலைவாழ் மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்க ஒரு இத கிளைம் பண்றாங்க. அதாவது இந்த ஐயப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட இனத்துல சேர்ந்தவங்க தான். அதாவது இங்க பொறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த மணிகண்டன வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு தீபம் ஏற்றி அவங்க காலங்காலமா வந்து அப்பயிலேருந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல போறாங்க. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐயப்பனோட ஹிஸ்டரியா இருக்கட்டும், அவங்களோட ஸ்டோரியா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து மாறி, மாறி வந்து காலகட்டங்கள்ல வந்து மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ வரையும் வந்து அதிகமான மக்கள் வந்து பர்ட்டிகுலரா வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ சபரிமலைக்கு போறதா இருக்கட்டும். இப்போ இன்னுமே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இந்த கார்த்திகை மாசத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான மக்கள் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாலை போடுவாங்க. மாலை போட்டு அந்த 48 நாள் வந்து விரதம் இருந்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போவதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம மத்த கண்ட்ரிகள்ல இருந்தும் கூட மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், இந்த மாரி உள்ள தமிழ் மக்கள் அதிகம் வாழ்ற மக்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து, அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இருந்து அ சபரிமலை போறதா இருக்கட்டும். ஸோ முக்கியமா வந்து அங்க உள்ள பம்பை நதியில போய் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து போயிட்டு சபரிமலை ஏறி போயி சாமி தரிசனம் பண்ணி, இந்த மாரிலாம் வந்து இப்ப வரையும் வந்து பலது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, அங்க உள்ள கவர்மெண்ட்டா இருக்கட்டும், கேரளா கவர்மெண்ட்டா இருக்கட்டும், அந்த கோயிலுக்கு உள்ளான இப்ப வரையும் அந்த பாரம்பரியத்த வந்து விட்டுக் குடுக்காம, ஸோ அங்க உள்ள எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம, ஸோ அங்க எல்லாருக்கும் வந்து ஒரு இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு சில இஷ்யூ எல்லாம் நடந்துச்சு. ஸோ அங்க அதாவது கன்னி பெண்கள் போக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் ஒரு இஷ்யூ எல்லாம் நடந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது, இப்ப வரையும் அந்த ஒரு கட்டுப்பாடுகள் வந்து இருந்துகிட்டு இருக்குங்கிறது வந்து மிக முக்கியமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மத்த ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மக்களோட எண்ணிக்கை வந்து இப்போ வரையும் அதிகமா வந்து இப்ப சபரிமலைக்கு போறதா இருக்கட்டும். ஸோ நம்ம திருவண்ணாமலைக்கு வந்து அந்த அதர் ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போதும், நம்ம வந்து ஒரே ஸ்டேட்ல வந்து நம்ம ஒரே கோயில் நம்ம கோயிலுக்கு போயிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாரி இல்லாம, மத்த ஸ்டேட்டுகளுக்கும் வந்து போயிட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இன்னைக்கு இந்த சபரிமலைய வந்து பார்க்கிறதுக்கான இந்த ஐயப்பன் வந்து எப்படி வந்து பிறந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்னென்ன மாரியெல்லாம் வந்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கோயில் வந்து சேதமடைஞ்சது. அந்த சிலை சேதமடைஞ்சதுக்கு அப்புறம், ஸோ இந்த சிலைய வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே கொண்டாந்து அது நம்ம தமிழ்நாட்டிலே தான் கொண்டாந்து அது சரி பண்ணி மறுபடியும் கொண்டு இங்க கோயில்ல வச்சதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி விஷயம்லாம் வந்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோல்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸோ அத பாதி எடுத்துட்டாங்க. அதாவது 4 கிலோவுக்கு மேல வந்து சேதமாஞ்சு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சபரிமலைன்னு போகும்போது கண்டிப்பா எல்லா மக்களும் வந்து அ அந்த ஒரு 48 நாள் மட்டும் இல்லாம, ஆ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஐயப்பன்லாம் சொல்லிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த 48 நாள் தான் போறோம் அப்படிங்கிற மாரிலாம் இல்லாம, குருசாமிகள்னு இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் மேல வந்து அவங்க அதிகமான வந்து ஐயப்பனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து நெறைய பேர் நம்ம ஊர்லயும் இருக்காங்க, மத்த ஊர்கள்லயும் இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. வாங்க அடுத்த வீடியோ ஆல் டேக் கேர். பாய்.